வெல்கம் டு enlighten கிளாஸ். வேணும்னு சொல்கிறதுக்கு இங்கிலீஷில் want. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். எனக்கு கொஞ்சம் தண்ணி வேணும் அப்படின்னு கேட்குறதுக்கு ஐ வாண்ட் சம் வாட்டர். ஐ வாண்ட் சம் வாட்டர். ஐனா எனக்கு, வாண்ட்னா வேண்டும் வேணும் அப்படின்னு அர்த்தம். சம் வாட்டர்னா கொஞ்சம் தண்ணீர். தாங்க, கொடுங்க. அப்படி இல்லைன்னா நமக்கு சின்ன வயசில் உள்ளவங்க, நம்மளோட சின்ன வயசில் உள்ளவங்ககிட்ட கேட்குறதுக்கு தா, கொடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை இங்கிலீஷில் கிவ்னு சொல்லணும். கிவ். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், எனக்கும் அதே தாங்க அப்படின்னு கேட்குறதுக்கு கிவ் மீ த சேம். கிவ் மீ த சேம். கிவ்னா தாங்க, மீனா எனக்கும் அப்படின்ற அர்த்தம் வரும். த சேம் அப்படின்றது அதையே அப்படின்ற அர்த்தத்தை கொடுக்குது. வேண்டான்னு சொல்கிறதுக்கு இங்கிலீஷில் டோன்ட் வாண்ட் அப்படின்னு சொல்லணும். டோன்ட் வாண்ட். ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். நீங்கள் அங்கே போக வேணாம் அப்படின்னு சொல்லணும்னா யூ டோன்ட் வாண்ட் டு கோ தேர். யூ டோன்ட் வாண்ட் டு கோ தேர். யூனா நீங்கள், டோன்ட் வாண்ட் அப்படின்றது வேண்டாம் அப்படின்னு அர்த்தம் தரக்கூடிய ஒரு வேர்பு. டோன்ட்டுன்றது ஹெல்பிங் வேர்பு, வாண்ட்டு மெயின் வேர்பு. டு கோ அப்படின்றது போகிறது, தேர் அப்படின்றது அங்கே அப்படின்ற அர்த்தம் கொடுக்கக்கூடிய ஒரு நவுன். புரியுது, நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கிலீஷில் அண்டர்ஸ்டுட். அண்டர்ஸ்டுட். இது வந்து பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. இதுவே ப்ரெசன்ட் அப்படின்னா அண்டர்ஸ்டாண்டுன்னு சொல்லுவோம். சரி, அண்டர்ஸ்டுடுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். நான் சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ அண்டர்ஸ்டுட் த சிச்சுவேஷன். ஐ அண்டர்ஸ்டுட் த சிச்சுவேஷன். ஐன்றது நான், அண்டர்ஸ்டுட்னா புரிந்தேன் அப்படின்ற அர்த்தம் வரக்கூடிய ஒரு பாஸ்ட் வெர்பு. சூழ்நிலையை அப்படின்றதுக்கு இங்கிலீஷில் த சிச்சுவேஷன் அப்படின்னு வரும். சிச்சுவேஷன். விழிப்புணர்வுன்னு சொல்கிறதுக்கு இங்கிலீஷில் அவேர்னஸ். அவேர்னஸ். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு இந்நாளில் அதிகரித்துள்ளது அப்படின்னு சொல்கிறதுக்கு என்விரான்மெண்டல் அவேர்னஸ் ஹாஸ் இன்க்ரீஸ்ட் நவடேஸ். என்விரான்மெண்டல் அவேர்னஸ் ஹாஸ் இன்க்ரீஸ்ட் நவடேஸ். என்விரான்மெண்டல் அப்படின்றது சுற்றுப்புறத்தை குறிக்கிற ஒரு வேர்டு. அவேர்னஸ்னால் அதை பற்றின விழிப்புணர்வு. ஹாஸ் இன்க்ரீஸ்ட் அப்படின்றது அதிகரித்துள்ளது. நவடேஸ் அப்படின்னா இந்நாளில் அப்படின்ற அர்த்தம் வரும். கூப்பிடு, அலை அப்படின்னு சொல்கிறதுக்கு, இல்லை கூப்பிடுங்க, அலைங்க அப்படின்னு மரியாதையாக சொல்கிறதுக்கும் சரி, அது ஃபோன்லேயா இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை நேர பேசலையும் சரி, நம்ம இங்கிலீஷில் பயன்படுத்தக்கூடிய சொல் வந்து கால். கால். இதுக்கு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். நான் அப்புறம் உன்னை அழைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ வில் கால் யூ லேட்டர். ஐ வில் கால் யூ லேட்டர். ஐனா நான், வில் கால் அப்படின்றது ஃப்யூச்சரில் வந்திருக்க ஒரு வேர்ப். வில்லுன்றது ஃப்யூச்சரை குறிக்குது, கால்னா அழைக்கிறது. இனிமேல் அழைக்க போகிறனால வில்லோட சேர்ந்து கால் வந்திருக்கு. யூனா உன்னை, லேட்டர்னா பிறகு அப்படின்னு அர்த்தம் தரக்கூடிய ஒரு வேர்டு. நம்ம அடிக்கடி பயன்படுத்துகிற ஒரு சில சொல்லை வந்து இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்த்தோம். அதோட அதுக்கு எக்ஸாம்பிள் சென்டென்சஸும் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.